விவசாய துறையிலே, நீதித்துறையிலே, காவல்துறையிலே அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நல்ல அரசு நடத்த வேண்டும் என்றால் அங்கு போய் பாடம் கற்றுக் கொண்டு வரலாம். இருப்பினும் இந்த சூழ்நிலையில் புனர்வாழ்வுக்கு கொடுக்கப்படுகிற நிதியை பயன்படுத்துவதற்கு அவர்களுக்கு இன்டரிம் செல்ஃப் கவர்னிங் அத்தாரிட்டி வேணும். இந்த சந்தர்ப்பத்திலே தான் 3 மந்திரிகளினுடைய பதவியை பறித்தார் சந்திரிகா, பாராளுமன்றத்தை கலைத்தார் சந்திரிகா. பேச்சுவார்த்தைக்கு முட்டுக்கட்டை போட்டது யார்? சுமூக சூழ்நிலையை கெடுத்தது யார்? இந்த பின்னணியில் மஹிந்த ராஜபக்சே அதிபரானார். அதற்கு முன்பு சங்கிலி வன்னியன் காலத்திலிருந்தே காக்க வன்னியன் ஒருத்தன் இருந்தான் அல்லவா? காக்க வன்னியன் இப்போது கருணாவாகி இருக்கிறான். வேற என்ன? துரோகிகளை உருவாக்குவதே வழக்கம். தமிழர்களுக்கு பலியாவது வேதனைக்குரிய சரித்திரம். அவர்களை உருவாக்கி வைத்துக் கொண்டு தமிழர்களை கொண்டு குவிக்கின்ற வேலையில் ஈடுபடுகிறார்களே. போர் நிறுத்த மீறல்களையும் விடுதலை புலிகளும் அங்கே இருப்பவர்களும் வன்முறையில் ஈடுபடுவதாக இங்கே செய்திகள் சொல்கிறார்களே. நான் கேட்கிறேன் எனது அருமை பத்திரிகை நண்பர்களே, காந்திய வழியிலே வாழ்வு நடத்தி அந்த எளிய மனிதன் தன்னுடைய நுண்மான் நுழைபுலத்தினால் அறிவு திறனால் தமிழ் இணைய தளத்தை இயக்கிக் கொண்டிருந்தானே கராக்கி. தர்மலிங்கம் சிவராம், அந்த சிவராமன் என்கின்ற அந்த பத்திரிகையாளர், ரெப்யூட்டட் ஜர்னலிஸ்ட், அந்த தமிழ் இணையதளத்தை தமிழ்நெட் அந்த இணையதளத்தை இயக்கிக் கொண்டிருந்த தராக்கியை நடுரோட்டுக்கு இழுத்துக் கொண்டு போய் சுட்டுக் கொண்டார்களே. ஏன் கண்டனம் தெரிவிக்கவில்லை உலகம்? இந்த நடுநிலையாளர்கள் அவரையும் சுட்டுக் கொண்டது மட்டுமல்ல, ஜெனீவாவுக்கு சென்று மனித உரிமை மீறல்களை, தமிழர்களுக்கு எதிராக நடத்தப்படுகிற கொடுமைகளை சுட்டிக்காட்டிய ஒரே காரணத்துக்காக வழக்கறிஞர் குமார் பொன்னம்பலத்தை அவர் வீட்டிலிருந்து இழுத்துக் கொண்டு போய் நடுரோட்டில் சுட்டுக் கொண்டார்களா இல்லையா? அவர் மகன் தானே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர். யாழ்ப்பாண பல்கலைக்கழக வளாக பகுதியிலே அவரையும் தாக்கி இருக்கிறார்களே 4 நாட்களுக்கு முன்னால். பத்திரிகையாளர் மயில்வாகனன் கொல்லப்பட்டாரே, பத்திரிகையாளர் ஐயாத்துறை நடேசன் கொல்லப்பட்டாரே, பத்திரிகையாளர் சகோதரி நிர்மலா ராஜன் கொல்லப்பட்டாரே. இவர்கள் எல்லாம் தமிழீழத்துக்கு ஆதரவாக இருந்தார்கள் என்பதற்காகத்தானே. போர் நிறுத்த அறிவிப்புக்கு பிறகுதானே விடுதலை புலிகளின் தரப்பிலே அவர்களுடைய போர்க்களத்தின் தளபதிகள் புகழன் கொல்லப்பட்டாரே, கௌசல்யன் கொல்லப்பட்டாரே, மேஜர் சங்கர் கொல்லப்பட்டாரே, செந்தமிழன் கொல்லப்பட்டாரே. இவையெல்லாம் பட்டியல் போட மாட்டீர்களா? அங்க போர் நிறுத்த மீறல் இருக்கிற போது தமிழர் பகுதிகளிலே சென்று இப்படிப்பட்ட கொடுமைகளை எல்லாம் செய்யக்கூடிய இந்த நிலையில் ஒரு தரப்பை குற்றம் சாட்டுவது எந்த விதத்திலே நியாயம்? இந்த சூழ்நிலையில் தான் 2004 நாடாளுமன்ற தேர்தல் வந்தது. புதுவை உள்ளிட்ட 40 தொகுதிகளிலும் எங்கள் கூட்டணி வெற்றி பெற்றது. நான் மதிக்கின்ற பண்பாளர், நிலைகுலையாத, ஈடு சொல்ல முடியாத நேர்மையாளருமான டாக்டர் மன்மோகன் சிங் இந்த நாட்டினுடைய பிரதமரானார்கள். அவர்கள் பிரதமரானதற்கு பிறகு குறைந்தபட்ச செயல் திட்டம் வகுக்கப்படுகிற போது இலங்கை தீவில் இருக்கிற பிரச்சனைக்கு பேச்சுவார்த்தையின் மூலமான சுமூகமான தீர்வு ஏற்படுவதற்கு இந்திய அரசு உதவ வேண்டும் என்ற கருத்து that should be incorporated in the common minimum program, இந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் சேர்க்கப்பட வேண்டும் என்று கூறிய போது ஏற்றுக்கொண்டார்கள், சேர்க்கப்பட்டது. ஆனால் அடுத்து என்ன ஆயிற்று? ஜூன் மாதத்தில் நண்பர்களே, செப்டம்பர் மாதத்தில் இந்தியாவிலே இருந்து சென்ற கடற்படை தளபதி அருண் பிரகாஷ் 5 நாட்கள் இலங்கையிலே போய் அவர் தங்கியிருந்தார். அரசாங்க விருந்தினராக தங்கியிருந்தது மட்டுமல்ல, தமிழர்களுக்கு விரோதமாக கருத்துக்களை சொன்னார். நமது கடல் பிரதேசத்தில், நமது கடல் பகுதியில், நமது கடலாதிக்க எல்லைக்குள் தமிழக மீனவர்களை புலிகள் சுட்டுக் கொண்டதாக அவர் அங்கே சொன்னார். 17ஆம் தேதி, செப்டம்பர் 17ஆம் தேதி சொன்னார். மாலையிலே செய்தியை கேள்விப்பட்டேன்.
மறுநாள் காலை நான் டெல்லிக்கு சென்றேன். மறுநாள் செப்டம்பர் 18ஆம் தேதி பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களிடம் இந்திய கடற்படை தளபதியினுடைய கருத்துக்கள் வெளிவந்ததை சுட்டிக்காட்டி கூறிய போது அவர் திடுக்கிட்டார். இம்மாதிரியான கருத்துக்கள் கூறியது சரியல்ல என்று கூறினார். காலத்தின் அருமை கருதி அந்த கடிதத்தை முழுமையாக இங்கே வாசிக்க இப்பொழுது அவசியமில்லை. ஆனால் இந்த சூழ்நிலையில் மஹிந்த ராஜபக்சே அப்பொழுது பிரதமர், அதிபராக இருப்பவர் பிரதமர், அவர் ஜூன் மாதம், இதற்கு சற்று முன்பு ஜூன் மாதம் இந்தியாவுக்கு வருகிறார். இந்தியாவுக்கு வந்துவிட்டு இந்தியா இலங்கை ராணுவ கூட்டு ஒப்பந்தம் போட வாய்ப்பு இருக்கிறது என்று கூறுகிறார். இந்தியா இலங்கை ராணுவ கூட்டு ஒப்பந்தம் போட வாய்ப்பு இருக்கிறது என்று இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மஹிந்த ராஜபக்சே அவர் பிரதமராக பொறுப்பேற்றிருந்த காலத்தில், அதிபராக சந்திரிகா இருந்த காலத்தில் நல்லெண்ண தூதாக வந்தவர் இங்கே வந்து இந்தியாவின் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அப்பொழுது நட்வர் சிங் அவர்களையும் சந்தித்து விட்டு ராணுவ கூட்டு ஒப்பந்தம் போட வாய்ப்பு இருக்கிறது என்று ஜூன் மாதத்தில் கூறுகிறார். ஆகவேதான் நான் ஜூலை 28ஆம் தேதி பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களை சந்தித்தேன். இம்மாதிரி இலங்கை பிரதமர் கூறியிருக்கிறாரே, ராணுவ கூட்டு ஒப்பந்தம் போடுவது மிகப்பெரிய வரலாற்று பிழையாகிவிடும், அம்மாதிரியான எண்ணம் உங்களுக்கு இருக்கிறதா என்று கேட்டபோது நாங்கள் ராணுவ கூட்டு ஒப்பந்தம் போட மாட்டோம், உறுதியாக போட மாட்டோம், இலங்கையோடு ராணுவ ஒப்பந்தம் செய்து கொள்ள மாட்டோம் என்று கூறினார். இப்படிப்பட்ட சூழலில் ராணுவ ஒப்பந்தம் போட மாட்டேன் என்று அவர் கூறியிருந்தாலும் அதற்கு பிறகு நவம்பர் முதல் வாரத்தில் இந்து பத்திரிகையில் தொடர்ந்து 3 நாட்கள் செய்திகள் வந்தன. இந்தியா இலங்கை ராணுவ கூட்டு ஒப்பந்தம் போட ஏற்பாடாகிவிட்டது, கையெழுத்தாக வேண்டியதான் பாக்கி என்று ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் பை போத் தி கவர்மெண்ட், 2 சர்க்காரும் சேர்ந்து கூட்டறிக்கை வெளியிட்டது, இந்திய சர்க்காரும் இலங்கை சர்க்காரும். நான் வெளிவிவகார அமைச்சராக அன்றிருந்த நட்வர் சிங் அவர்களிடம் கேட்டபோது, பத்திரிகை செய்தியை பற்றி நீங்கள் பரபரப்படைய வேண்டாம், அம்மாதிரி எண்ணம் எங்களுக்கு இல்லை என்று சொன்னார். இருப்பினும் அதற்கு மறுநாளும் பத்திரிகைகளில் செய்தி வந்ததை முன்னிட்டு நான் உடனடியாக டெல்லிக்கு சென்று நவம்பர் 10ஆம் தேதி அன்று பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களிடத்திலே இந்த கோரிக்கை மனுவை நான் கொடுத்தேன். அந்த கோரிக்கை மனுவிலே நான் குறிப்பிட்டேன், டியர் டாக்டர் மன்மோகன் சிங் ஜி, you may kindly be pleased to recall that on 28th July 2004 I appraised the present situation, the peace talks initiated by the Norwegian government and the stalemate created by the Sri Lanka government headed by Mrs. Chandrika Kumaratunga. When I expressed my genuine apprehension about the statement made by the Prime Minister of Sri Lanka, Mr. Mahinda Rajapakse, regarding Indo-Sri Lanka, the print media and the visual media, தொலைக்காட்சி பெட்டிகளிலும் பத்திரிகைகளிலும் வந்த செய்தியை பார்த்து நான் அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறேன். Over the visit of the President of Sri Lanka to Delhi, it is reported that certain modalities have been worked out and finalized by both the governments, by which the two countries agreed to sign a bilateral defense cooperation agreement and the MOU on the rehabilitation of the airfield in Palali on mutually convenient dates. 2 நாடுகளும் ஒப்பந்தம் போட போவதாகவும், பலாலி விமான தளத்தை பழுது பார்த்து கொடுக்க போவதாகவும், அதற்கு 2 நாடுகளும் சேர்ந்து அதற்கு தனியாக ஒரு ஒப்பந்தம் போட போவதாகவும் செய்திகள் வெளிவந்திருக்கின்றன என்று கூறிவிட்டு, பலாலி விமான தளத்தை பற்றி உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகின்றேன். இது சிவில் போக்குவரத்துக்காக பயன்படுத்த அவர்கள் கேட்கவில்லை. இந்த பலாலி விமான தளத்திலிருந்து தான் 95 98 தமிழர்கள் மீது குண்டுவீச்சு நடத்தப்பட்டது. அப்பொழுது நடந்த குண்டுவீச்சில் அப்பாவி தமிழர்களும் கொல்லப்பட்டார்கள். அதிலும் குறிப்பாக நவோலியில் புனித பீட்டர் தேவாலயத்தில் 168 பேர் பெண்கள் குழந்தைகள் உட்பட கொல்லப்பட்டார்கள். தேவாலயத்துக்குள்ளே 168 பேர் செயின்ட் பீட்டர்ஸ் சர்ச்சிலே கொல்லப்பட்ட போது, ரோமன் கேத்தலிக் சர்ச், இந்த தேவாலயத்திலே கொல்லப்பட்ட செய்தியை அறிந்து அப்பொழுது போப்பாண்டவராக இருந்த போப் ஜான் பால் அவர் அறிக்கை விட்டார், சர்வதேச மனித சமுதாயமே 5 லட்சம் தமிழர்கள் புலம்பெயர்ந்து விட்டார்கள் யாழ்ப்பாணத்தை விட்டு. 500,000 Tamils have been uprooted. அவர்களுடைய பூர்வீக தாயகத்திலிருந்து போய்விட்டார்கள்.
அவர்களுக்கு